சூர்யா அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பி லேட்டஸ்டா வந்து எஸ்ஜிடிக்கு அடெண்டம் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வேகன்சி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே இத அனௌன்ஸ் பண்ணாங்க. இது இப்பதான் 26/3/2025ல தான் இத வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1768 வேகன்சி வந்து எஸ்ஜிடில குடுத்திருந்தாங்க. அதோட அடிஷனா ஒரு 1000 வேகன்சிய வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 2768 வேகன்சி வந்து எஸ்ஜிடிக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ இந்த 1000 வேகன்சி வந்து எதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி தமிழ்ல மட்டும் 1000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜ்ல இருந்து உருது, கன்னடா அதெல்லாம் இது இன்க்ரீஸ் பண்ணலாம் மைனாரிட்டி லாங்குவேஜஸ்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்கு மட்டும்தான். இது கேட்டகரிஸ் வைஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல்ல 92, ஜென்ரல் உமன் கேட்டகரியில 122 அந்த பேசிஸ்ல இது பிசி கேட்டகரிஸ், பிசி உமன் கேட்டகரிஸ், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி அந்த மாதிரி வந்து எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எம்பிசிலயும் இருக்கு, ஸ்கெடியூல் காஸ்ட்லயும் இருக்கு, ட்ரைபல்ஸ்லயும் இருக்கு. ஸோ டோட்டல் 1000 வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் வந்து பிரிக்கிறதுனால மார்க்ஸ் வந்து அக்கார்டிங் டு த கேட்டகரியில தான் அவங்க வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அடெண்டம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மொத்த வேகன்சி எடுத்து கேட்டகரி வைஸ் வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி எஸ்ஜிடிக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.